ஆந்திர மாநிலம் ரம்பசோடவரம் தொகுதியில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தலால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக ஹெலிகாப்டரில் கொண்டு வரப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லப்படுற இந்த பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படுகிறது? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. ஆந்திர மாநிலத்தில் உள்ள அல்லூரி சீதாராம ராஜா மாவட்டம் என்பது மலைப்பகுதியான மாவட்டம். அந்த பகுதியில் மிகவும் அதிகமான மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் உள்ள பகுதியாகும். இந்த பகுதியில், அதாவது ஒய் ராமபுரம் மண்டலத்தில் உள்ள குர்கேடு, பாடக்கோட்டா, மேலும் பலகோட்டா போன்ற பகுதிகளில் அதிக நடமாட்டம். மேலும் அந்த மலைப்பகுதிகள் செல்வதற்கான சரியான வழித்தடங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த வாக்குப்பதிவுகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்காக ராணுவ ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து பத்திரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்காக ராணுவ ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு காலை 6 மணி முதலே ஆரம்பித்த வாக்குப்பதிவானது மாலை 4 மணி வரை மட்டுமே நடந்தது. 4 மணிக்கு மேல் அதனை எடுத்துக்கொண்டு கீழே உள்ள சோடவரம் கொண்டு வந்தனர். சோடவரத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளது தற்போது. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.